அனைவருக்கும் வணக்கம். 2019 நான் சேரன் மன்ற தலைவராக இருந்தபோது கோவிட் தொற்றுக்காலம். சேரன் மன்ற கூட்டம் வீட்டுக்குள்ளேயும் ஜூமுக்குள்ளேயும் முடங்கி கிடந்த காலம். ஒரு முறையாவது திறந்த வெளியில் மன்ற கூட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை, கனவு இருந்து கொண்டே இருந்தது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. மூத்த உறுப்பினர்களின் இந்த சின்ன கனவை கூட நினைவாக்கலனா எப்படி? அதனாலதான் அவர்களின் அந்த கனவை நாங்கள் மன்ற குறிக்கோள்களை ஒன்றாக வைத்தோம். 2025 கூட்டாஞ்சோறுக்கான அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தினோம். நானும் எங்கள் செயற்குழுவும். மன்ற தலைவரின் குறிக்கோள் கூட்டாஞ்சோறு. அதை கடந்த கல்வியாண்டில் செயல்படுத்துவது துணைத் தலைவர் கல்வியாகிய என்னுடைய பொறுப்பு. அதற்காக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பேச்சாளர் எழில்ஜோதி மற்றும் பேச்சாளர் தீபக் அவர்களை நியமித்தோம். சரியான திட்டமிடலும் ஒற்றுமையும் இருந்தால் கனவுக்கும் குறிக்கோளுக்கும் செயல் வடிவம் காட்ட முடியும் என்று நிரூபித்த நிகழ்ச்சி தான் எங்கள் சேரனின் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுக்காக நாங்க பாட்லக் முறையை தான் தேர்வு செஞ்சோம். அதற்காக திட்டமிடல 2 மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். அதற்காக அழைப்பிதழ் குழு, உணவு குழு, குழந்தைகளுக்கான அங்கத்திற்கான குழுன்னு 3 குழுக்களை நியமித்தோம். அடுத்ததாக அங்கங்கள். வழக்கமான பேச்சாளர் மன்றத்திற்கே உரித்தான தயாரிக்கப்பட்ட உரை, மதிப்பீட்டு உரை மற்றும் சிறப்பு அரங்க பேச்சு இவைகளை தவிர பெரியவர்களுக்கான தமிழ் வார்த்தை விளையாட்டு, வந்து பாரீர் வாயாடி பாரீர் என்ற அங்கமும், குழந்தைகளுக்காக செல்லங்களே செல்வங்களே என்ற பல்சுவை நிகழ்ச்சியும் நடத்தினோம். கூட்டாஞ்சோறின் சிறப்புகளும் மேம்பாடுகளும். கூட்டாஞ்சோரின் சிறப்புகள்னு பார்த்தா, சேரன் மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரே சீருடையில உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டது. இரண்டாவதா, எல்லா அங்கங்களையும் ஒரு மூத்த உறுப்பினர் மற்றும் ஒரு புதிய உறுப்பினர் கொண்டு நடத்தியது. கலந்து கொண்ட மற்ற மன்ற உறுப்பினர்களுக்கும் சேரன் குடும்ப உறவுகளுக்கும் புத்தகம் பரிசளித்தது. கூட்டாஞ்சோறுக்காக சில மேம்பாடுகளும் இருக்கு. ஒன்று, வெளியரங்கில் நடத்தும் போது குழந்தைகளுக்கென தனி அரங்க காவலர்களை நியமிக்குதல் கட்டாயம். இரண்டாவது, நிகழ்வு நடக்கும் இடத்திற்கு அருகில் இருக்கும் எல்லா மருத்துவ உதவிகள் பற்றிய தகவல்களை செயற்குழு அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, வெளியரங்கில் நடத்தும் போது அங்கங்களை குறைத்துக் கொள்வது மேலும் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்கும். கற்றுக்கொண்ட மேம்பாடுகளையும் சிறப்புகளையும் வைத்து சேரன் மன்றத்தைப் போல டிவிஷன் டியில் இருக்கும் எல்லா மன்றங்களும் ஒரு முறையாவது வெளியரங்கில் நடத்த வேண்டும் என்பது எங்களது அவா. நன்றி, வணக்கம்.